வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் ஜூலை மாதத்துக்கான கிராசரி ஷாப்பிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது முடிச்சுட்டு அப்படியே லாஸ்ட் வீக்குக்கான வெஜ் ஷாப்பிங் மெனு பிளான் பார்த்துடலாம். ஜூலை மாதத்துக்கான கிராசரி ஷாப்பிங் வந்து நான் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, பட் போஸ்ட் பண்ண தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே உங்களோட கிராசரி ஷாப்பிங் வீடியோ முடிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கிராசரி செலவை பாதியாக குறைக்கிறதுக்கு 10 அற்புதமான டிப்ஸு. அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஒவ்வொரு டைமே நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா கிராசரி ஷாப்பிங்கை ரொம்ப 50% ஆஃப் த செலவை கம்மி பண்ணிடலாம். அதை நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் புதுக்கோட்டையில் எங்கே வாங்குனீங்கன்னு. நான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மளிகை பொருட்கள் எல்லாமே குறிஞ்சி மெட்ரோவில் வாங்குவேன். ஸோ அங்கே ஹோல்சேல் ரேட்டுக்கு தரும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து இந்த நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெய் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மரச்சக்கு எண்ணெய் கடையில் பக்கத்துலேயே இருக்குது, அதில் வாங்கிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். மளிகை சாமான் வாங்குறதுக்கு லிஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பை ரெண்டையுமே எடுத்துகிட்டு மதியத்துக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளம்புனேன். மதியம் 2 மணிக்கு மேலே தான் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஷாப்பிங் பண்ணலான்னு கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி ரேஷன் கடை ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு. ஜீனி, பச்சரிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாமாயில். ஜீனி பச்சரிசி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். பருப்பு இட்லி பொடிக்கு யூஸ் பண்ணுவோம். பாமாயில் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அதனால் அது வாங்கிடுவேன். நிறைய பேர் வந்து கேட்பாங்க வீட்டில் பாமாயில் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வாங்குறது. மற்ற எல்லாமே ரேஷன் இதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன வாங்கினேங்கிறத டிஸ்பிளே பண்ணுறேன். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சியில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. 110 நினைக்கிறேன். ஸோ 110 ருபீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்த நாள் 120 இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு ஆஃபர் இருந்ததுனால அன்னைக்கு வாங்கியாச்சு. அப்புறம் மிஸ்டர் கோல்டு 1 லிட்டர் வாங்கிட்டேன். ப்ரூ க்ரீன் லேபிள் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஜீனி 1 கிலோ. ஸோ சேஃபர் சைடுக்கு ஜீனி வந்து எப்போதுமே 1 கிலோ ஸ்டாக் வாங்கி வச்சுருப்போம். ஸோ இதுவே போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாகா மைதா ஸ்நாக்ஸ்க்கு வீட்டிலையே பரோட்டா பண்ணுறதுக்கு. அப்புறம் நாகா ரவா 2 பேக்கெட்டு. அதுக்கப்புறம் கடலை மாவு 1 பேக்கெட்டு. அப்புறம் ராகி மாவு. நிறையா பேர் வந்து ராகி வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு நிறையா சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க. அதனால் மாதம் அந்த சக்தி பிராண்டில் இருக்கக்கூடிய ராகி மாவு வாங்கிடுவோம். அது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அதில் நாங்கள் மார்னிங்கும் இந்த மாதிரி பிரஞ்ச் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி மாதிரி போட்டு குடிச்சுப்போம். அப்புறம் ஆசீர்வாத் கோதுமை மாவை பார்த்திங்கன்னா 5 கிலோ பேக்கெட் அப்படியே எடுத்துட்டேன். நல்ல ஆஃபரில் வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய எம்ஆர்பி வந்து 300 ரூபாய்க்கு கம்மியாக இருந்துச்சு. ஸோ 1 டே ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ வீட்டில் வந்து பசங்க ரொம்ப டெய்லி சப்பாத்தி பூரின்னு கேட்குறதுனால சரி அட்லீஸ்ட் சப்பாத்தியாவது சாப்பிட்றாங்கங்கிறதுக்காக ஒரு ஆல்ரெடி எடுத்துட்டேன். கோதுமை மாவு வாங்கி அரைச்ச மாவுமே இருக்குது. பட் இதை டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் செஞ்ச சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வருதுன்னு சொல்லி அவங்க சொன்னதுனால சரி பசங்களுக்காக ஒரு 5 கிலோ பாக்கெட் வந்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிலோ பாக்கெட்டாக வாங்கினதை விட இது வந்து ரொம்ப லாபமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குலாஸ் நாட்டு சர்க்கரை வந்து வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எப்போதுமே ரேஷன் கடையிலே ஒரு பிராண்டு விற்பாங்க. பட் அது இந்த டைம் வந்து குலாஸ்டும் ஆஃபர் போட்டிருந்தனால குலாஸ் வாங்கிட்டேன். அப்புறம் துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் 1/2 கிலோ. அப்புறம் புளி மண்டை வெல்லம் அது வாங்கியிருக்கேன். உலர் திராட்சை 50 கிராம் பாக்கெட் 2. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ துவரம்பருப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் 1/4 கிலோ போல் ஸ்டாக் இருக்கும். ஸோ அதனால் இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொட்டுறப்ப 3/4 கிலோ ஆகிடும். அப்படியே வந்து நம்ம அந்த எப்போதுமே காலியாக எடுக்கக்கூடாதுங்கிறதுனால இப்போ நம்ம மளிகை சாமான் எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாக் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக வாங்குறத ரொப்பணும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த மாதம் பார்க்குறப்ப அதே மாதிரி ஸ்டாக் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக துடைக்காமல் கொஞ்சம் அதில் ஸ்டாக் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அளவு போடுவோம். அப்புறம் சீரகமும் கடுகு இது 2 தீர்ந்துருச்சு. மற்றபடி சோம்பு அந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கிறதுனால அதை வாங்கலை. சீரகம் கடுகு அப்புறம் பிரியாணி இலை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அது 10 ரூபா பாக்கெட் ஒன்று. அப்புறம் ப்ரில் லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டாக் வந்து 2 பேக்கெட் இருக்குது. ஸோ அதனால் 3 பேக்கெட் மட்டும் 20 ரூபா பாக்கெட் வாங்கணும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுவும் ஆல்ரெடி 2 பேக்கெட் 3 பேக்கெட் வந்து ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ரின் பவுடர். ஸோ ரின் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த யூஸ் பண்ணக்கூடிய மேட்டு கறித்துணி இது கையால் துவைக்கிறதுக்காக அதை வச்சுருப்போம். ஒரு 1/2 கிலோ. இது வந்து 2-3 மாதத்துக்கு வரும். அப்புறம் சர்ஃபெக்சல் மேட்டிக் இதுவுமே 2 லிட்டர். இது நல்ல ஆஃபரில் கிடச்சிச்சு. ஒரு 2 லிட்டரே வந்து பார்த்திங்கன்னா 288 என்னவோ போட்டிருந்தாங்க. ஸோ வாங்கியாச்சு. 1 லிட்டர் பேக்கெட்டாக வாங்கினா ஒரு பேக்கெட்டே 170. அப்புறம் கோல்கேட் சால்ட்டில் 20 ரூபாவில் 2 டப்பா. ஒரு பான்ஸு டவ் சோப் வந்து ஒரு ப்ளூ கலர் ஒன்று பிங்க் கலர் ஒன்று. அப்புறம் சாப்பாட்டு அரிசியில் ராஜபோகம் அப்படிங்கிற பிராண்டு தான் வாங்கினோம். அது வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ.
ஆல்ரெடி ஒரு 2 கிலோ போல் ஸ்டாக் இருக்குது. ஸோ அப்படியே அதே மாதிரி தான் இட்லி அரிசியும். ஸோ இட்லி அரிசியுமே சிஆர் வந்து அதுவுமே 2 கிலோ வந்து நமக்கு ஸ்டாக் இருக்கிறனால இட்லி அரிசியும் சாப்பாட்டு அரிசியும் 5 கிலோ வாங்கிட்டேன். இது எங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதாவது குறையவும் குறையாது, காலி ஆகாது. ஸோ அரிசி மொத்தமாக எடுத்தால் லாபம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு என்ன அது பூச்சி வந்துடுறதுனால ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண தரல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் கிளீனர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த 2 பெரிய பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பல்லோவில் 100 ரூபா தான். ஒன்றோட ரேட்டு 80 ரூபா, ஆஃபரில் 2 100 ரூபான்னு வாங்கினேன். அப்புறம் மரச்செக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் வாங்கினேன். தேங்காய் எண்ணெய் எங்களுக்கு 4 லிட்டர் கரெக்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டாக் இருக்கிறதுனால 4 லிட்டர் வாங்கிட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்கின மளிகை சாமான். ஸோ மொத்தமாக எனக்கு 2800 பில் வந்துச்சு. சில விஷயங்கள் நான் டிஸ்பிளே பண்ணலை, காரணம் சில விஷயங்களை நான் டிஸ்பிளே பண்ண விருப்பம் இல்லாதனால மற்ற எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு தேவைப்படக்கூடிய சில பர்சனல் திங்ஸும் நாங்கள் கிராசரி செலவில் கொண்டு வந்துடுவோம். ஸோ அதனால் அதெல்லாமே சேர்த்து 2800 வந்து எங்களுக்கு பில் வந்திருக்கு. இனி ஏதாவது வாங்கினா அது இன்க்ரீஸ் ஆகிடும். லாஸ்ட் சண்டேவே டக்குன்னு உழவர் சந்தை போய் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, அவரைக்காய், அப்புறம் பொடலங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, ஒரு வாழைப்பூ, வாழைக்காய் வாங்கியாச்சு. மோஸ்ட்லி இப்போ ரெகுலராக வாரம் வந்து வாழைப்பூ எடுக்கிறோம். கம்பல்சரி வாழைப்பூ சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட 230 ரூபா வந்து வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். காரணம் வந்து அவரைக்காய் ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால. அது இல்லாமல் நம்ம ரெகுலராக அவங்களுக்கு எக்கு வந்து நைட்டு சேர்த்துக்கணும், தோசையிலையோ இதுலேயோ சேர்க்குறப்ப. ஸோ மண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ், லெமன் வந்து நம்ம வீட்டு மரத்துலேயே பறித்து லெமன் ரைஸ் பண்ணி வாழைக்காய் பொரியல் பண்ணியாச்சு. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ப்ரோட்டீனே சேர்த்துக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி. அது வந்து நாங்கள் எக்கு சேர்த்தப்போ எப்போயாவது ரொம்ப ரேராக இந்த மாதிரி பன்னீர் கிரேவி பண்ணுவோம். ஸோ பன்னீர் கிரேவியும் சப்பாத்தியும் வந்து மண்டே நைட்டு வந்து பண்ணியிருந்தோம். செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், வாழைப்பூ பொரியல். ஸோ எங்கள் இன்லாஸ் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் கூட்டு கொடுத்து விட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்போட வீட்டிலே குட்டி பருப்போட ஒய்ஃப் போட்டிருந்தாங்க ப்ரோட்டீனுக்காக. ஸோ அதுவும் தொட்டு அட்டகாசமாக சாப்பிட்டாச்சு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தோசை தான் ஊற்றுவோம். அன்றைக்கி என்னென்னு தெரியல, சாம்பார் பூரி சாப்பிடணும் கிரேவிங்காக இருந்ததுனால பூரி மட்டும் போட்டு மதியம் வச்சுருக்கக்கூடிய சாம்பாரை தொட்டு அட்டகாசமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் புதன்கிழமை தக்காளி, நல்லா சூப்பரான தக்காளி, நல்லா பழமாக இருந்ததுனால அதை காலி பண்ணணுங்கிறதுக்காகவே தக்காளி சாதம் பண்ணி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் எக்கு அந்த மாதிரி ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணிக்கிட்டோம். ஸோ ப்ரோட்டீனாக சேர்த்துக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சூடான இட்லியும் புதினா கொத்தமல்லி இருந்துச்சு. ஆனால் வாங்கலை, அதுக்கு முந்தின வாரம் வாங்கினது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் 2யும் போட்டு புதினா கொத்தமல்லி சட்னி அரைச்சி இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சு ஒயிட் ரைஸு, ரசம், அப்புறம் வந்து பொடலங்காய் பொரியல் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு. பொடலங்காய் சாதமாக போட்டு சாப்பிட்டு ரசத்தையும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு தேங்காய் சட்னி சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு தேங்காயும் கொடுத்து விட்டது இருந்துச்சு, அது நாங்கள் வாங்கலை. பெரியப்பா வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க, அவங்க வீட்டில் மரம் இருந்ததுனால. இல்லைன்னா காய்கறி செலவு எகிரி இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான சாம்பாரும் அவரைக்காய் பொரியலும் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி எங்கள் வீதியில் ஒருத்தவங்க பாவக்காய் அவங்க தோட்டத்தில் காய்ச்சது கொடுத்தாங்க, அதையும் சூப்பராக பொரியல் பண்ணி சாப்பிட்டாச்சு. நாங்கள் இப்போ ஒரு கார்டன் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்களும் அவங்களும் சேர்ந்து என்னங்கிறத கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அன்றைக்கி நைட்டு தோசையும் பூண்டு சட்னியும் வச்சு வெள்ளிக்கிழமையோட நம்மளோட மெனு பிளான் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது நீங்கள் நம்பினீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.